கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அதன் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போதும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. நம்மை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆம், என்றைக்கும் நம்மளுடைய பலன் நம் தேவனாகிய கர்த்தர். அததான் தாவீது சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவே என்று. நம்மை பலப்படுத்த ஒருவர் உண்டு. நம்முடைய இருதயத்தை திடப்படுத்த ஒருவர் உண்டு. அவரே நம்முடைய ஆத்மநேசர் இயேசு கிறிஸ்து. நம்மை அவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவே நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பட்டு சிலுவையில் மரணமடைந்த பொழுதும் கூட அவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். எதற்காக? இந்த ஜனங்களுக்காக, நமக்காக. அவருடைய ஆத்தும வருத்தத்தினாலே அவர் திருப்தி அடைந்தவராயிருக்கிறார். எல்லாவித பலவீனங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கும் நேரங்களில் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. ஆம், எப்பேற்பட்ட வியாதியானாலும், எப்பேற்பட்ட மனசோர்வானாலும், மனக்கவலையானாலும், பயங்களானாலும் எல்லா பலவீனத்தையும் நீக்குவதற்கு ஒருவராலே ஆகும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் நம்முடைய சோதனை யாவற்றையும் நீக்குவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். காரணம், அதனுடைய வேதனை என்னவென்று தேவனுக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் தன்னை அர்ப்பணித்ததற்கான காரணம், ஜனங்களின் பாவங்களை போக்க, வேதனைகளை போக்க, ஜனங்களுடைய எல்லாவித சாபங்களையும் நீக்குவதற்கே அல்லாமல் வேறொன்றிற்கும் இல்லை. நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்திருந்தது. ஆம், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கே இந்த உலகத்திற்கு வந்தார். இதோ பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளும்படிக்கும், ஏழைகள் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொள்ளும்படிக்கும் கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் ஒரு மனுஷனை பலவானாய் மாற்றினால் அவனால் என்ன செய்யக்கூடும் என்பதை பேதுருவின் விஷயத்தில் நாம் காணலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பற்றி நாம் நன்காக அறிவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூடையே இருந்தான். அவன் ஒரு மீன் பிடிப்பு தொழிலை செய்து கொண்டிருந்தான். அப்போது தேவனாகிய கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இனி நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிப்பா என்று. அப்போது வலைகளை விட்டு கர்த்தருக்கு பின் சென்றவன்தான். தேவனிடத்தில் எல்லா காரியத்திலும் முன்பாக பேசுகிறவன் இந்த பேதுருவே. என்னை விட்டு நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று இயேசு கிறிஸ்து கேட்டபொழுது, உம்மை விட்டு நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று உறுதியாய் நின்றவன். இவனிடத்தில்தான் பின்னாக போ சாத்தானே என்று இயேசு கிறிஸ்துவும் அதட்டி இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு பயணித்திருக்கிறான். பரலோகத்தின் திறவுகோலை அவனே பெற்றிருக்கிறான். பிரதான அப்போஸ்தலர், பிரதான சீஷனாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன். இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடிக்க வந்தபொழுது இந்த பேதுருவே மல்குசின் காதை வெட்டினான். அவ்வளவாக இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பாக இருந்த ஒரு சீஷன். படிப்பறிவு இல்லாதவன், அவன் ஒரு பேதையாய் இருந்தான். ஆம், அவனை பற்றி அந்த ஜனங்கள் எல்லோரும் அறிந்திருந்தார்கள். கடைசியாக இயேசு கிறிஸ்துவையே அவன் மறுதலிக்கவும் சபிக்கவும் சத்தியமும் செய்ய தொடங்கினான். இப்படி இருந்த ஒரு பேதுரு, பலவீனன், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரிலும் என் மீது அன்பாய் இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு அவனிடத்தில் கூறினார். இயேசு கிறிஸ்து
அவனை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவன் தன்னை அர்ப்பணித்தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல 120 பேரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் வந்தது. அந்த பெந்தெகோஸ்தே என்னும் 50ஆம் நாளில் எல்லோரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள். அப்போது வல்லமையோடு எழுந்து பேதுரு பிரசங்கித்தான். அந்த நாளிலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியதா இருந்தது. ஒரு காலத்தில் ஒரு மீனும் வலையில் அகப்படவில்லை. ஆனால் வலதுபுறத்தில் போடு என்று சொன்ன பொழுதோ அத்தனை திரளான மீன்களையும் வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்களையும் கொடுக்கத்தக்க தேவன் ஒருவர் உண்டு. அதே போலதான் அவனுடைய ஒரு பிரசங்கத்தில் அவன் வீசின ஒரு வலையில் 3000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பேதுருவின் 2ஆம் பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தில் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இவ்வளவு படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருந்தும் அவர்களால் எப்படி இவைகளை செய்ய முடியும் என்று அங்கு சுற்றியுள்ள ஜனங்களும் அதிகாரிகளும் ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், அவர்களோடு இருந்தவர் கர்த்தர். இன்றும் என்னை பலப்படுத்த யாரால் ஆகும்? என்னால் இவைகளை செய்ய முடியவில்லையே, என் கடமைகளை செய்ய முடியவில்லையே. மனக்கவலை, மனசோர்வு, மனபாரம் என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த வார்த்தையை கொண்டு விசுவாசியுங்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அன்று படிப்பறிவு இல்லாத பேதுருவை கொண்டு இத்தகைய பெரிய காரியங்களை செய்ய என் தேவனாலே ஆகும் என்றால் உங்களை கொண்டும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டுமென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனாலும் ஒருவித சோர்வு உங்களை பிடித்து கர்த்தருக்கென்று உறுதியாய் நிற்க விடாதபடிக்கு வருகிறதே என்றால் அதை அதட்டி ஜெபித்து விட்டு கர்த்தரிடத்தில் சேருங்கள். கர்த்தரை மறுதலித்த பேதுருவுக்கு அவர் மனமிறங்கினார். அதே போல என் பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரின் பலனை தருவார். பரிசுத்த ஆவியானவரின் பலன் உங்களை உலகமெங்கும் கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்க வைக்கும். தேவ பலனால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது இதோ பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்பீர்கள். இதோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் ஆகும் என்ற விசுவாசத்தோடு தைரியத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் யாவற்றையும் கர்த்தர் தீர்த்து உங்களை கர்த்தருக்கென்று நிலைநிறுத்துவாராக. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமேன், ஆமேன்.